சன்மார்க்கம் இது 4வது மார்க்கமாகும். மற்ற 3 மார்க்கங்களிலும் இது உயர்ந்தது. சன்மார்க்கம் என்ற சொல்லை சத் கூட்டல் மார்க்கம் என பிரிக்க வேண்டும். சத் என்பது நன்மை, சன்மார்க்கம் என்பது நல்வழி, நல்லாறு என பொருள்படும். இது வேதங்கள், சாத்திரங்கள், புராணங்கள், கலை, ஞானங்கள் என்பன பலவும் கற்றுணர்ந்து புற சமயங்களில் பலவாக சொல்லப்படுகிற யாவையும் பூர்வபட்சம் செய்து மேலான பசு பதி பாசமாகிய ஞானத்தால் ஞாதுரு ஞான ஞேயங்கள் பொருந்தா வண்ணம் பதியோடு 2 கலக்கத்தக்க ஞானத்தை பெறுவதாம். இச்சன்மார்க்கமே ஞானம் எனப்படும். ஞானம் ஆன்மாவாகிய தன்னை சிவார்ப்பிதம் செய்தல், அதாவது புறத்தொழில் அகத்தொழில் இரண்டுமின்றி அறிவு தொழிலின் மாத்திரையானே உருவம் அருவுருவம் அருவம் என்னும் முத்திர திருமேனியும் கடந்த அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்தம் பிளம்பாய் நிறைந்து நின்ற இறைவனிடத்து செய்யும் வழிபாடு ஆகும். இது ஞானத்திற் சரியை, ஞானத்திற் கிரியை, ஞானத்திற் யோகம், ஞானத்திற் ஞானம் என்று 4 வகைப்படும். ஞானத்தில் சரியை என்பது கேட்டல், ஞானத்தில் கிரியை என்பது சிந்தித்தல், ஞானத்தில் யோகம் என்பது தெளிதல், ஞானத்தில் ஞானம் என்பது நிட்டை கூடல். ஞானமாகிய சன்மார்க்கத்தால் எய்தும் பயன் சாயுச்சியம் என்னும் பரமுத்தி. சாயுச்சியம் என்பது இறைவனோடு 2 கலத்தல். இது ஒன்றே பரமுத்தி ஆகும், முடிவான நிலையும் ஆகும். இந்நிலை சைவங்கள் காணா நிலையாகும். முன் சொல்லப்பட்டவை 3ம், அதாவது சரியை, கிரியை, யோகம், இவை பதமுத்திகளே. சன்மார்க்க நிலையான ஞானமும் இதில் ஞானத்துள் ஞானம் என்ற நிலையே முடிவான பரமுத்தி ஆகும். இவற்றை நுணுகி உணரின் சரியை, கிரியை, யோக ஞானங்களின் படிமுறை நன்கு விளங்கும். விரும்பும் சரியை முதல் மெய்ஞான 4ம் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே என்று தாயுமானவர் பராபர கன்னி 157வது பாடலில் பாடுகின்றார். சன்மார்க்கம் என்ற ஞானம் என்ற சாயுச்சியம் என்பதை விளக்கும் சிவஞான சித்தியாரில் 274வது பாடல். சன்மார்க்கம் சகல கலை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பளவும் உணர்ந்து பன்மார்க்க பொருள் பலவும் கீழாக மேலாம் பதி பசு பாசம் தெரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான ஞேயமோடு ஞாதிருவு நாடாவண்ணம் பின்மார்க்க சிவனுடனாம் பெற்றி ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவார்தானே என்று சிவஞான சித்தியார் பாடல் கூறுகின்றது. இதுவரை 4 நிலைக்கு விரிவான விளக்கங்களை நாம் தெரிந்து தெளிந்து கொண்டாலும் இவற்றை எதையுமே நான் விரும்பவில்லை என்கின்றார் நம் சாகா தலைவன் வள்ளல் பெருமானார். சரியை ஓர் 4ம் கிரியை ஓர் 4ம் சாற்றிடும் யோகமோர் 4ம் புரியவும் பதங்கள் பொருந்தவும் எனது புந்தியில் ஆசை சற்றறியேன் பெரியதோர் ஞானம் 4னும் ஆசை பெற்றிலேன் முத்தி பெற்றிடவும் உரியதோர் இச்சை எனக்கில்லை என்றன் உள்ளம் நீ அறிந்ததே எந்தாய் என்று எல்லாவற்றையும் உணர்ந்த நம் சாகா தலைவன் முத்தி சித்தி என்பதில் கூட சிறிதளவும் பற்றற்று நின்று இருக்கின்றார். இவர் வாழ்ந்த நிலை தெரியாமல் வள்ளலார் நெற்றியில் விபூதி பட்டையை காணோம் என்ற சைவத்தார்கள் அரைக்கூவலை நினைத்து சிறுபிள்ளை கூட்டம் என்று பொறுத்து கொள்ளத்தான் நமக்கு தோன்றுகின்றது.